சொங்கி அண்ணன் இல்லையா? ஏன் பெருசு நாளைக்கு சாகுற மாதிரி இருக்க, நீ வந்து சொங்கி அண்ணன் கூப்பிட்டு இருக்க. கொஞ்சம் கூட வயசு வித்தியாசம் இல்லையா? அவரெல்லாம் உன்னை விட வயசு கம்மி தான். தம்பினே கூப்பிடு. நாளைக்கு ஒரு இடத்துல சுண்ணாம்பு படிக்க போகிறோம்மா, கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை. அதான் சொங்கி அண்ணன் நாளைக்கு வேலைக்கு கூப்பிட்டு போகலான்னு வந்திருக்கோம். எப்போ வருவாரு? இந்த இப்ப வந்துருங்க, உட்காந்துருங்க. வேலைக்காக கூப்பிட வந்திருக்கீங்க, உங்களுக்கு சும்மா விட்டுருவனா? இருங்க, போய் டீ காப்பி ஏதாச்சும் எடுத்துட்டு வாரு. ஐ தாத்தா வந்திருக்காரு. எனக்கு முட்டாய் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஓ, மாமா வாங்கிட்டு வந்திருக்கேனே. சரி பாப்பா, தாத்தாவுக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, அம்மாட்ட சொல்லிடு. தாத்தா அப்புறமேல வர்றேன். ஹலோ ஹலோ டவர் கடையில் இருந்து வெளியே வந்து பேசுறேன். பாப்பா வாங்க, மாமா சாக்லேட் தரேன். ஐ சாக்லேட் தரீங்களா? தாங்க அங்கிள் சாக்லேட். வாங்க மாமா மடியில் உட்காந்துக்கோங்க. மாமா சொன்னதெல்லாம் செஞ்சாதான் உனக்கு சாக்லேட் தருவேன். நீங்க சாக்லேட் கொடுத்தா நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்பேன். என்ன சாப்பிட்டீங்க? பாப்பாவுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? பாப்பாவுக்கு பொம்மைலாம் பிடிக்குமா? பாப்பா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. அடியாத்தே, என்னடா செய்யற? என் பிள்ளைய கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு பாப்பா இங்கிட்டு வா. ஒன்றும் இல்லைக்கா, பேசிட்டு இருந்தேக்கா. ஏன்டா விளங்காதவனே, உன்னையெல்லாம் நம்பி வீட்டுக்குள்ள விட்டதுக்கு என்ன வேலைடா செஞ்சுக்கிட்டு இருக்க? உன்னையெல்லாம் போலீஸ்ல பிடிச்சி கொடுத்தாதான்டா சரி வரும். நீலாம் அக்கா தங்கச்சி கூட எல்லாம் பிறக்கலையா? உன்னை பெற்றது ஒரு தாய் தானே. இப்படி குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? அக்கா நான் ஒன்றும் பண்ணலக்கா. நான் கண்ணால பார்த்தது பொய்யாடா? என் வீட்டுக்குள்ளேயே வந்துக்கிட்டு என் பிள்ளைகிட்டு நீ எப்படி வேணாலும் நடந்துக்குவ. உன்னை நான் சும்மா அப்படி வேணாச்சியா? உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்காடா? சோத்த தானே திங்கிற. விளங்காதவனே, உன்னைய மாதிரி ஆள் இருக்கனாலதான் நாடு நாசமா போய்கிட்டு இருக்கு. பொம்பளை பிள்ளைய நிம்மதியா வளர்க்க முடியல. உன்னைய மாதிரி ஆளுகளை எப்படி நம்பி வீட்டுக்குள்ள விடுறது? செருப்பு பிஞ்சு போயிரும் பாத்துக்க உனக்கு. அடிக்காதீங்கம்மா. என்னெல்லாம் அம்மானு கூப்பிடுறதுக்கு தகுதியே உனக்கு இல்லடா. உன்னைய மாதிரி பிள்ளைலாம் என் வயிற்றுல பிறந்துருந்துச்சுன்னா கள்ளிப்பாலை ஊற்றி கொண்டிருப்பேன். ஐயோ, அறிவு கட்ட ஜென்மங்க. இந்த ஜென்மங்கள்லாம் எதுக்கு தான் உயிரோட வாழுதோ? எதுக்குமா அந்த அங்கிளை அடிச்சிங்க? அந்த அங்கிள் எனக்கு சாக்லேட்லாம் தரேன்னு சொன்னாங்க. உன்னால எனக்கு சாக்லேட்டே கிடைக்காம போச்சு. பாப்பா, எல்லா அங்கிளுமே நல்ல அங்கிள் கிடையாது. பேட் அங்கிளும் நிறைய பேர் இருக்காங்க. நீ தான் பார்த்து அதை புரிஞ்சு நடந்துக்கணும். அந்த அங்கிள் உன்னை டச் பண்ணாருல, நீ ஏன் அம்மா கிட்ட வந்து சொல்லலை? ஆமாம்மா, அந்த அங்கிள் என்கிட்ட பேசிட்டே டச் பண்ணாரு. விளையாடிட்டு இருக்காருன்னு நினைச்சம்மா, எனக்கு தெரியலம்மா. இங்கே பார்ச்செல்லாம் உன் மேலே எந்த தப்புமே இல்லை. அந்த அங்கிள் தான் பேட் அங்கிளாக இருந்திருக்காங்க. நமக்கு தெரியாமல் நம்ம வீட்டுக்குள்ளே விட்டுட்டோம். உன்னை டச் பண்ணாருன்னா நீ அம்மா கிட்ட வந்து சொல்லணும் தங்கம். நீ வந்து விளையாடுறாங்கன்னு நினச்சி அசால்ட்டாக இருக்கக்கூடாது, சரியா? சரிங்கம்மா, நான் இனிமேல் சொல்லிடுறேம்மா உங்ககிட்ட. அப்புறம் குட் டச் எது, பேட் டச் எதுங்கிறது நீ தெரிஞ்சுக்கணும். அது உனக்கு தெரியுமா? அப்படின்னா என்னம்மா? பேட் டச்னா என்ன தெரியுமா தங்கம்? நெஞ்சில் கை வைக்கக்கூடாது, யூரின் போகிற இடத்துல கை வைக்கக்கூடாது, உட்கார இடத்துல கை வைக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் கை வச்சாங்கன்னா அது பேட் டச். நீயே யார்கிட்டயாவது பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட சொல்லிடணும், இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, இவங்க பேட் டச் பண்ணுறாங்க அப்படின்னு தைரியமாக சொல்லணும். உன்னை யாருமே அடிக்க மாட்டாங்க, அந்த அங்கிளை தான் அடிப்பாங்க, சரியா? ஆமாம்மா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த அங்கிள் டச் பண்ணாருமா. இனிமேல் நான் எதாக இருந்தாலும் சொல்லிடுறேம்மா. மக்களே, உங்கள் வீட்டில் ஆண் குழந்தை இருந்தாலும் பெண் குழந்தை இருந்தாலும் குட் டச் ஏது பேட் டச் ஏதுன்னு சொல்லிக் கொடுங்க. இந்த காலகட்டத்துக்கு அது மிகவும் அவசியமான ஒன்றா இருக்குது. அப்போ தான் இந்த மாதிரி பொறுக்கிக்கிட்ட இருந்தே நம்ம குழந்தைகளை பாதுகாக்க முடியும். ஏன்னா நம்ம எப்போவுமே குழந்தைய கூடயே இருக்க முடியாது. குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி பொறுக்கிகள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. இதை வந்து நம்ம சொல்லி கொடுத்தாதான் நம்மக்கிட்ட வந்து தைரியமாக சொல்லுவாங்க. அவங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்த்துருங்க. அதுதான் நம்மளுக்கு நல்லது, நம்ம குழந்தைகளுக்கும் நல்லது. ஏன் குழந்தைக்கு நடந்த மாதிரி எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது. இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக நான் வெளியிட்டிருக்கேன். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.